அந்த ஜப்பான் விவசாயி மசானோபு ஃபுகுவோகா சொன்னாரு, நானும் என் தோட்டத்து பூச்சி நண்பர்களுமாக சேர்ந்து பூச்சி தாக்காத ஒரு நெல் ரகத்தை கண்டுபிடித்து விட்டோம்னு சொன்னார். நிறைய பூச்சிகள் அவருடைய பயிர்ல இருக்கிற கதிரெல்லாம் தின்ன போது அந்த பூச்சிகள் திங்காத கதிர் 2 இருந்தது. அளவைகளை எடுத்து அதை கசக்கி அதை காய வச்சு பாதுகாத்து மறுபடியும் விதைச்சு அவன் ஒரு விதைய உண்டு பண்ணான். அப்ப எதை வச்சு உண்டு பண்ணான்? அந்த பூச்சிகள் அடையாளம் காட்டின இந்த கதிர்கள் பூச்சி தாக்காத ரகங்கள். ஆந்திராவில 3000 விவசாயிகள் பருத்தி பயிர் பண்ணியிருந்தாங்க. அந்த பருத்தி காய அமெரிக்க காய்ப்புழு தின்னுது. அமெரிக்க காய்ப்புழுவுக்கும் இந்திய காய்ப்புழுவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பருத்தியில இந்திய காய்ப்புழு என்ன செய்யுது, அந்த பருத்தி காய்க்குள்ள ஒரு உற்பத்தியாகி 4 அறையில 1 அறையை மட்டும் சாப்பிட்டு பஞ்சு வெடிக்கும் போது அது பறவையா வெளியில வருது. ஆனா அமெரிக்க காய்ப்புழு பாதி உடம்ப வெளியில வச்சுக்கிட்டு பாதி உடம்ப மட்டும் காய்க்குள்ள விட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு அடுத்த காயை திங்கிறதுக்கு போகுது. இந்த காய்ப்புழுவை எந்த நஞ்சையும் தெளித்து கட்டுப்படுத்த முடியாத அந்த 3000 விவசாயிகள் வீட்டுல மிச்சம் வச்சிருந்த அந்த நஞ்சை எடுத்து குடிச்சாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. இவைகள் பூச்சிக்கொல்லிகளே இல்ல, இவைகள் ஆட்கொல்லிகள். பூச்சி சாவல. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய நெல்லு நஞ்சாச்சு, கோதுமை நஞ்சாச்சு, தக்காளி நஞ்சாச்சு, கத்திரிக்காய் நஞ்சாச்சு, வெண்டைக்காய் நஞ்சாச்சு, நம்மளுடைய திராட்சை பழம் நஞ்சாச்சு, ஆரஞ்சு பழம் நஞ்சாச்சு. நஞ்சுகளையே சாப்பிட்டு நாம எல்லாம் அளப்பரிய நோய்களுக்கு ஆளாகி மருந்து கடைகள்ல நம்ம சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவழிக்கிறோம். மருத்துவமனைகள்ல போய் படுத்துக்கிறோம். நம்ம சாவரவர்களும் நோயாளிகளாவே இருக்கிறோம். இந்திய மக்கள் தொகை எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, எனக்கு லாபம் வேணும்னு நினைச்ச அந்த முதலாளிகளுடைய லாபத்தை அதிகரிப்பதற்காகவே இவைகள் பூச்சிக்கொல்லிகள் என்ற பெயர்ல விற்கப்படுகிறது. ஐயா, இன்னைக்கு நம்ம உணவு முறையால நம்ம குடிக்கிற தாய்ப்பாலே இன்னைக்கு நச்சா மாறி இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி நமக்கு இந்த மண்ணு, நம்மளுடைய மண் வளம் இன்னைக்கு மலடாய் போயிருக்கிறதுக்கு காரணம் என்னங்கய்யா? பாரதியார் வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு போது ஒரு பாட்டு எழுதுற. அந்த பாட்டுல என்ன சொன்னா, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு, உண்மை சொல்லுவார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு, தூக்குண்டே இறப்பது உண்டு. ஆனா வெள்ளைக்காரர்கள் போன பிறகு நம்மளுடைய சுற்றத்தார்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் இதேதான் நடந்தது. கடந்த 66 ஆண்டுகளாக பொய்யையே தொழுது எவன் அடிமை செய்யறானோ அவனுக்கே செல்வம் எல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அதுல மிகப்பெரிய பொய் இந்த ஃபெர்டிலைசர் ஒண்ணு கொடுத்தான் பாருங்க, அதான் மிகப்பெரிய பொய். பச்சை புரட்சி வேணும்னு அன்னைக்கு உணவு அமைச்சரா இருந்த சி சுப்பிரமணியம் சொல்லும் போது பிரதம மந்திரிக்கு பக்கத்துல இருந்த செக்ரட்டரி சொல்லி இருக்கிறாரு, எதுக்குங்க அதெல்லாம் வேணும், நம்ம கையில போதிய அளவு பணமும் இல்ல, கடன் வாங்கி இதெல்லாம் எதுக்கு இறக்குமதி பண்ணணும், ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 கிலோ அகத்தி விதை கொடுத்தா போதும்னு சொல்லி இருக்கிறார். அந்த அகத்தி செடியோட வேர்ல தங்கி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத உயிர் என்ன செய்யுது, காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து அதை வேர்ல முடிச்சு முட்டா உருண்டை உருண்டையா சேர்த்து வச்சிருது. அதான் யூரியா. அப்ப நம்ம அகத்தி செடி ஒரு ஃபெர்டிலைசர் பிளான்ட். ஃபெர்டிலைசர்னா வளம் தருவது, பிளான்ட்னா செடி. ஒரு காங்கிரீட்ல கூடாரத்தை கட்டிக்கிட்டு அதை ஃபெர்டிலைசர் பிளான்ட்ங்கிறா, அங்கதான் போய் அகத்தி செடியை நட்டா அந்த பூமி வளமாவுது. யூரியாவையோ டிஏபியோ மண்ணில் போட்டா அங்க இருக்கிற உயிரெல்லாம் சாவுது. அது ஸ்டெரிலைசர், இருக்கிற உயிரை கொள்றது. ஸ்டெரிலைசரை ஃபெர்டிலைசர் தலையில கட்டினா பாருங்க, அந்த மாயத்துல மயங்கி நம்ம எல்லாத்தையும் இந்த பூமியை சாவடிச்சா இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடிமையாக்கிட முடியும் அப்படின்னு அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் நினைக்குது. இங்க இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கறாங்க. ஆகையினால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம்.